ஓம் சாந்தி. 26/7/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையனோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் பாபா நினைவுல இருந்து ஆத்ம அபிமானியாகி இந்த ஞான முரளியை கேட்கலாம். மிக கவனமாக கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த முதலும் முடிவுமற்ற நாடகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த நாடகம் 5000 வருட சக்கரம், சினிமா மாதிரி ட்ராமான்னு சொல்லுவார் பாபா. அந்த ட்ராமா இதுக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. இது எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடியுது, இது அப்படியே திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. இதுதான் அவங்க சாஸ்திரத்தில் இறைவனை பார்க்க போனாங்க. மேலே ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. பிரம்மா ஒரு பக்கம் போனார், இன்னொரு பக்கம் விஷ்ணு போனார். அப்போ தாழம்பூ சொல்லிச்சு, ஆதியும் இல்லை அந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நெருப்பு பிழம்பா இருக்குனால அது நாடகத்தை தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கடவுள் அவருக்கு உருவம் இருக்குது, அவர் புள்ளியா இருக்கிறாரு. ஆனால் அந்த நாடகம், அந்த சிவனுடைய திருவிளையாடல், இந்த முதலும் முடிவுமற்ற நாடகம் சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒருபோதும் முடிவே கிடையாது. அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. டிக் டிக் என்று சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ட்ராமா ஒரு நிமிஷமும் அப்படியே டிக்கு டிக்குன்ட்டு போயிட்டே இருக்குது. நேற்று ஒரு மாதிரி நடந்திருக்கும், இன்று ஒரு மாதிரி இருக்கும். இரவு வருது, பகல் வருது, அந்த மாதிரி ஒரு மழை வருது, மழை காலம் வருது, வெயில் காலம் வருது. அப்படியே அது மட்டும் ஓடிட்டே இருக்கு. வயசாகுது, அப்புறம் இறக்குறாங்க, அப்புறம் திரும்ப குழந்தை பிறக்குது, அப்புறம் வளருது. இதே தான் நடந்துட்டு இருக்குது. பாபா சொல்றாரு, இது ஒரு 5000 வருஷம் சக்கரம் தான். ஆனால் இந்த 5000 வருஷம் சக்கரம் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு சொல்றாரு. அதனால நீங்க திரும்பவும் இதே பாகத்தை தான் அடுத்த கல்பம் நடிப்பீங்கன்னு சொல்றாரு. இதில் ஒருவருடைய நடிப்பு மற்றவரோட சேராது. இதில் ஒருத்தவங்க மாதிரி மற்றவங்க நடிக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் நம்மள மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, ஏன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கிறாங்க, அவங்க நடிப்பு வேற மாதிரி இருக்கு, நம்ம ஒரு மாதிரி நடிக்கிறோம் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஒருத்தவங்க நல்லா செல்வந்தராக இருக்கிறாங்க, ஒருத்தவங்க ஏழையாக இருக்கிறாங்க, ஒருத்தவங்க பிச்சை எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க நல்ல மாளிகையில் இருக்கிறாங்க. அது இந்த கலியுகத்தில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய நடிப்புன்னு பாபா சொல்கிறாரு. அதனால ஒவ்வொருடைய நடிப்பை நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதனை யதார்த்தமாக புரிஞ்சு கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போ இதனால தானே எல்லாரும் கவலையாக இருக்கிறாங்க. அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க பார்ட் நடிக்கிறாங்க. அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பாபா சொல்கிறாரு. சிவபாபா அப்படிதான் மேலேருந்து பார்க்குறாரு, சாட்சியாக இருந்து பார்க்குறாரு. யார் எப்படி இருந்தாலும் அவங்களோட நடிப்புன்னு சொல்லிட்டு அவர் ஆனந்தமாக இருக்கிறாருல, அந்த மாதிரி நம்மளே ஆனந்தமாக இருக்க சொல்கிறாரு. கேள்வி: பகவான் வந்து விட்டார் என்பதை எந்த ஒரு யுக்தியின் மூலம் நிரூபித்து சொல்வீர்கள்? இப்போ கடவுளே உலகத்தில் வந்துட்டாரு, அவரோட பாட்டு நடந்துட்டு இருக்குது, அவர் ஆசிரியராகி எல்லா ஆத்மாக்களையும் திருத்திட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறது உலகத்துக்கு? சொன்னால் நம்ப மாட்டாங்க. அப்போ யுக்தியோடு எப்படி நிரூபித்து சொல்வீங்கன்னு கேட்குறாரு. பதில்: பகவான் வந்து விட்டார் என்று யாருக்கும் நேரடியாக சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீர்கள் என்றால் மக்கள் நகைப்பார்கள், கேலி செய்வார்கள். ஏனென்றால் இன்றைக்கு தன்னை பகவான்ட்டு சொல்லிக் கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாபா சொல்கிறாங்க. பகவான் வந்துட்டாருங்க, அவர் பாடம் எடுத்துன்னுக்கிறாருங்கன்னு சொன்னால் சிரிப்பாங்க. அவங்க என்னன்னா, நானே கடவுள்ன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய சத்சங்கத்தில் எதேதோ கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே வாங்க, கடவுள் சொல்லித்தரேன், ஞானத்தை சொல்கிறோன்னு நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால நம்மளே அந்த மாதிரி கும்பல்ன்ட்டு நினச்சிக்குவாங்க. ஆகையினால் நீங்கள் யுக்தியோடு அதனால் யுக்தியோடு புரிய வைக்க சொல்கிறாரு. எப்படி புரிய வைக்க சொல்கிறாருன்னா, முதலில் 2 தந்தையரின் அறிமுகத்தை கொடுங்கள். முதல்ல நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா. இந்த உடலுக்கான அப்பா இருக்கிறாருல, இந்த உடலை கொடுத்த அப்பா இருக்கிறாருல, அவர் ஒரு தந்தை இருக்கிறாரு. அதே மாதிரியே இந்த உயிர், இந்த உடல் இல்லாமல் நம்ம தான் ஆத்மா, நம்ம உயிர். அந்த ஆத்மாவுடைய அப்பா இருக்கிறாருல, அவரு தான் பரமாத்மா. அவர் உயர்ந்த ஆத்மா, அவரு தான் கடவுள், அவர் தான் உலகமே தேடிட்டு இருக்குதுன்னு புரிய வைங்க. இப்படி சொல்லி புரிய வச்சிங்கன்னா கடவுள் வந்துட்டாருன்னு நம்ம சொல்ல வேணாம். ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நான் தேடின கடவுள் அவர் தான், கண்டிப்பாக எங்கள் அப்பா தான் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர்னு பாபா சொல்லி புரிய வைக்க சொல்கிறாரு. நம்ம சரீரத்தினுடைய தந்தை அவர் எல்லைக்குட்பட்டவர் தான். அதுவும் இந்த பிறவியில் இந்த தந்தை, போன பிறவியில் நம்ம மறுபிறவி எடுத்து தானே வரோம். போன பிறவியில் வேற தந்தை இருந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு ஒரே தந்தை தான். ஆனால் ஆத்மா சரீரம் எடுக்கும்போது வேற வேற தந்தை கிடைக்கிறாங்கன்னு ஒரு முறையில் கூட சொன்னார்ல. ஆனால் எப்பவுமே ஆத்மாவுக்கு ஒரே தந்தையாக இருக்கிறது கடவுள் தான். அவர் தான் பரமாத்மா.
பரமாத்மான்றது தான் கரெக்டாக இருக்கும், அதை சொல்லி புரிய வைங்கன்றாரு. மற்றொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர், அவர் தான் கடவுள், ஆத்மாவினுடைய தந்தை. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆசி கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாங்க. நம்ம எல்லைக்குட்பட்ட அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட சொத்து வீடு வாசல் என்ன இருக்குதோ அவர் நம்ம கொடுத்துருவாரு. அவர் போன பிறகு நீங்கள் அனுபவிங்கன்ட்டு கொடுத்துருவாரு. அதுவும் பையன்களுக்கு தான் வரும். பெண்கள் வந்து வாழ போகிறோம் வேறு வீட்டில் வாழ போகிறாங்கன்ட்டு அவங்களுக்கு கிடைக்காது. அது அந்த மாதிரி நியமம் இருக்குது. அதனால் எல்லைக்குட்பட்ட ஆசி தான் கிடைக்குது. அது கூட அழியக்கூடிய சொத்து தான். அது இன்றைக்கி நம்ம அனுபவிப்போம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அனுபவிப்பாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வராருல்ல, அவர் என்ன ஆசி கொடுக்குறாருன்னா எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசையை கொடுக்குறாரு எனும் போது புரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஆத்மாவினுடைய அப்பா இருக்கிறாருல்ல, அவர் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசையை நமக்கு கொடுக்குறாரு. என்னென்ன கொடுக்குறாரு? குணங்கள், சக்திகள், ஞானம் கொடுக்குறாரு, அறிவு கொடுக்குறாரு, 21 பிறவிக்கு ஆசி கொடுக்குறாருன்ட்டு சொல்லி புரிய வைங்க, புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. போக போக தான் புரிஞ்சுக்குவாங்க, எடுத்தோடனே யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. டெய்லி கிளாஸ் வரும்போது தான் புத்தி போட்டு ஓப்பன் ஆகும்போது தான் இவங்க சொல்கிறது சரிதான்ட்டு புரியும். அதுவும் அந்த 33 கோடி தேவர்களுக்கு தான் புரியும். அவங்க நடித்தவங்களுக்கு தான் இந்த அர்த்தம்லாம் புரியும். மற்றவங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் 2 தந்தையரை பற்றி புரிய வச்சிங்கன்னா உலகத்தில் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா கடைசியில் எல்லாருக்கும் இந்த ஞானம் மட்டும்தான் இருக்கும். கடவுள்னா நம்ம அப்பா, நம்ம ஆத்மா, நம்மளுடைய அப்பா கடவுள்ன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. கடைசியாக புரிஞ்சுக்கிட்டு தான் பாபா பிரத்யட்சமாகும் போது எல்லாருமே அவர் கூட போயிடுவாங்க. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போ புரிய வைக்கின்றார். இதுதான் உலகமாகும், இதுதான் உலகம், இங்கே தான் நீங்கள் நடிக்கணும். பாபா புரிய வைப்பதற்கு இங்கு வர வேண்டியுள்ளது. இந்த சாக்கார உலகத்துக்கு தான் பாபா புரிய வைக்கிறதுக்காக வர வேண்டியது இருக்கு. ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு? மூலவதனத்தில் இருக்கிறார், சாந்தி தாமத்தில். அங்கெல்லாம் புரிய வைக்க மாட்டார். அங்கே எல்லாமே ஆத்மா ஆத்மா. உடல் இல்லாதனால, காது இல்லாதனால, வாய் இல்லாதனால அங்கெல்லாம் உட்காந்து நம்ம கிளாஸ் எடுக்க மாட்டார். இங்கே தான் கீழே வந்து உடலில் வந்து அவர் நம்ம உடலில் இருக்கிறதுனால அவரும் ஒரு உடலில் வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ சொன்னால் தானே புரியும். அவர் மேலேருந்தே சொன்னாலும் நமக்கு புரியாது. அவர் ஒரு உடலில் வந்து சொல்லும் போது தான் நமக்கு புரியுது. நமக்கும் நம்மளும் உடலில் இருக்கும்போது தான் நமக்கு புரியும். சில பேர் வந்து ஒரே டார்ச்சராக இருக்குது, இறந்துட்டு நான் போயிட்டு முயற்சி பண்ணவான்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி உடலே இல்லாமல் நம்மளால் முயற்சியை பண்ண முடியாது, படிக்க முடியாது. இப்போ காது இருந்தால் தானே நம்ம கேட்குறோம். அப்போ சரீரத்தை விட்டு சூட்சும உடலில் இருந்தால் எங்கேருந்து நமக்கு எதுவுமே முயற்சியே பண்ண முடியாது. பாபா சொல்கிறார், அங்கெல்லாம் புரிய வைக்க முடியாது, சூலவதனத்தில் தான் புரிய வைக்கப்படுகிறது. இங்கே சாக்காரத்தில் தான் உங்களுக்கு ஞானமே புரிய வைக்கப்படுகிறது. இங்கே தான் புருஷார்த்தமே. உடலை விட்டு போய் புருஷார்த்தம்லாம் பண்ண முடியாது. குழந்தைகள் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பாபா தெரிந்துள்ளார். இப்போ எல்லா பிகேஸும் அவருடைய எல்லா குழந்தைகளுமே தூய்மையற்றவர்களாக தான் இருக்கிறாங்க. நான் பிகேஸும் சரி பிகேஸும் சரி எந்த வேலைக்கும் உதவாதவர்களாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த உலகத்தில் துக்கமே துக்கம்தான் உள்ளது. ஆனால் இந்த உலகம் முற்றிலும் துக்கமாக இருக்குது இல்லையா. நீங்கள் விஷக்கடலில் இருக்கிறீங்கன்ட்டு பாபா புரிய வைத்திருக்கிறார். நம்ம கூட இப்போ விஷக்கடலில் மூழ்கி இருக்கிறோன்றது பாபா தான் நமக்கு புரிய வச்சாரு. உண்மையில் நீங்கள் பார்க்கடலில் தான் இருந்தீங்க. உண்மையில் நம்ம வரும்போது உலகம் சொர்க்கமாக தான் இருந்தது, பார்க்கடலாக தான் இருந்தது. அப்படியே பாலும் தேனும் பாய்ஞ்ச ஊராக தான் இருந்தது பாரதம். ஆனால் இப்போ தான் இப்படி விஷக்கடலாக மாறிடுச்சு. விஷ்ணுபுரியை பார்க்கடல்ன்ட்டு சொல்லப்படுகிறது. விஷ்ணு வாழற இடத்த தான் விஷ்ணுபுரின்னு சொல்லப்படுது. அது பார்க்கடல்ன்ட்டு சொல்லப்படுது. உண்மையிலே பார்க்கடல்ன்றது சிலர் வந்து வானத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் விஷ்ணு வந்து 5 தலை பாம்புல படுத்துட்டு இருக்கிறாரு. உண்மையாக வானத்துலலாம் எதுவும் கிடையாது. இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. அங்கே தான் விஷ்ணு வாழ்ந்தார். இதே உலகத்தில் தான் விஷ்ணுவும் ஒரு காலத்தில் தேவதையாக வாழ்ந்தாங்க, லட்சுமி நாராயணன். அதனால தான் அவங்களுக்கு சிலை வச்சிருக்கிறாங்க. இங்கே இப்போது பார்க்கடல் கிடைக்க முடியாது சொல்லி பாபா சொல்கிறாரு. ஆனால் இப்போ விஷக்கடல் தான் ஓடுது. இங்கே தேவதைகள் இருக்கிறாங்களா? இல்லை. தேவதைகள் கால் வந்து அசுத்தமான உலகத்தில் படவே படாது. அதனால் இப்போ பார்க்கடல் கிடைக்க முடியாது சொல்கிறாரு. எனவே குளத்தை உருவாக்கி விட்டார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. அதனால் இங்கே பார்க்கடல் இல்லாதனால குளமாக உருவாக்கி வச்சுக்கிறாங்கன்றாரு. அங்கே பாலாறு தேனாறு ஓடுகிறது என்று சொல்கிறார்கள். பசுகள் கூட அங்கே முதல் தரமானதாக பெயர் பெற்றதாக இருக்கிறது. அங்கே பசு வந்து ஃபஸ்ட் கிளாஸான பசு இருக்கும். அங்கே பால் கறந்தா பால் வந்து அவ்வளோ இனிமையாக இருக்கும். அங்கே பாலாறு ஓடுதுன்னு அதனால தான் சொல்கிறாங்க. இங்கே மனிதர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள், அங்கே பசுக்கள் கூட நோய்வாய்ப்படுவதில்லை, நலமுடன் இருக்கும் சொல்லி பாபா சொல்கிறாரு. பாருங்க, இங்கே மனுஷங்களுக்கே நோய் வருது, எல்லா விலங்குகளும் நோய் வருது. ஆனால் அங்கே சொர்க்கத்தில் பசு கூட நோய்வாய்ப்படாது, நலமுடன் இருக்கும். அதனால தான் அது பால் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்குது. விலங்குகள் கூட அங்கே நோய்வாய்ப்படுவதில்லை. அங்கே லட்சுமி நாராயண் கொண்டு அவங்க ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படி இருப்பாங்க? ஆரோக்கியமாக இருப்பாங்க.
விலங்குகள் கூட நோய்வாய்ப்படாதுன்னு சொல்லி சொல்றாரு. இதற்கும் அதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கலியுகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை பாபா தான் வந்து கூறுகின்றார். இப்ப கடவுளே வந்து தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. உலகத்துல யாருக்குமே தெரியாது, இது சங்கம யுகம் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்றாரு. இப்ப ஆத்மா பரமாத்மா சந்திக்கிற யுகம் இதுன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். இப்போது பாபா வந்து அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கின்றார். இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு போதான் வந்திருக்கிறாரு. பாபா கூறுகின்றார், உலகில் உள்ள குழந்தைகளில் சிலர் அல்லான்னு கூப்பிடுறாங்க, சிலர் இறைவனையும் அழைக்கிறார்கள், சிலர் பகவானையும் அழைக்கின்றார்கள். எனக்கு நிறைய பேர் வைத்து விட்டார்கள் சொல்லி சொல்றாரு. கடவுளை வந்து விதவிதமா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, ஆனா ஒருத்தரை தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்ல கெட்ட பெயர் என்ன வருகிறதோ அதை வைத்து விட்டார்கள். அவங்களுக்கு தோணுனதெல்லாம் நல்ல கெட்ட பெயர் என்னெல்லாம் வாயில வந்ததோ வச்சுட்டாங்கன்ட்டாரு. இப்போது பாபா வந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, கடவுளே வந்துட்டாரு, பூமியில அவதரிச்சு அவர் வேலையும் நடந்துட்டு இருக்குது. உலகம் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா உலகத்தார் நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க புத்தி போட்டு லாக் ஆயிருக்குது. அவங்க வந்து கல்லு புத்தியா இருக்கிறதுனால எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க டைம் வரும், அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அப்ப வந்து ட்ராமா வந்து முடிஞ்சிரும். அப்ப புருஷார்த்தத்துக்கான டைம்லாம் இருக்காது. யார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் புரிந்திருந்தாங்களோ அவங்க தான் புரிந்து கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. போன கல்பத்துல இதே நேரம் இதே முரளியை யார் படிச்சு பகவானை நம்பினாங்களோ முயற்சி செஞ்சாங்களோ அவங்க தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையினால்தான் கோடியில் சிலர் அப்படின்ட்டு பாடப்பட்டிருக்குது. கீதையில இருக்குது, பகவத்கீதையில நான் உலகத்துக்கு வரும்போது என்னை கோடியில சிலர் தான் புரிஞ்சுக்குவாங்கன்ட்டு எழுதியிருக்குது. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்னதா எழுதியிருக்குது. ஆனா அது வந்து கிருஷ்ணர் தான் வந்தா நம்ம ஏன் கிருஷ்ணர் இப்ப வராருன்னா உலகமே தெரிஞ்சுக்க போகுது இவர் தான் கிருஷ்ணரு. கிருஷ்ணர் வந்து நமக்கு இந்த மாதிரி கீதை சொல்றாருன்னா அவர் உருவத்தோட தானே வரப்போறாரு. அதை ஏன் கோடியில சிலர் தெரிஞ்சுக்க போறாங்க? ஏன் எல்லா கோடி மக்களும் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்க போறாங்க? அப்ப கிருஷ்ணரை போய் கிருஷ்ணர் ஏன் அப்படி சொல்லியிருக்கணும்? கிருஷ்ண பரமாத்மா ஏன் கோடியில சிலர் தான் என்ன தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லியிருக்கணும்? இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த புத்தி போட்டு இப்பதான் ஓப்பன் ஆகுது நமக்கு. அதனால பாபா சொல்றாரு, இந்த மாதிரி நான் தான் சொன்னேன், நான் புள்ளியா இருக்கிறேன், நான் புள்ளியா இருக்கிறதுனால என்னை யாருக்குமே அடையாளம் தெரியாது, அதனாலதான் கோடியில சிலர் தான் என்னை தெரிஞ்சுக்குவாங்க. அதுவும் பிரம்மாவோடல அவதரிச்சு நான் இந்த ஞானத்தை சொல்லும் போது பிரம்மாவையும் நம்ப மாட்டாங்க, என்னையும் நம்ப மாட்டாங்க. அதனாலதான் கோடியில சிலர்ன்ட்டு பாடப்பட்டிருக்குது, பகவத்கீதையில இருக்குது. அந்த சிலரிலும் சிலர் என்று புகழ் இருக்கிறது பாருங்க. அந்த கோடியில சிலர், அந்த சிலரிலும் சிலர் தான் வந்து பகவானை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த நிச்சய புத்தியோட முயற்சி பண்றவங்க. பிரம்மா பாபா ஃபர்ஸ்ட் அப்படியே 33 கோடியும் அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் ட்ரஸ்ட்ல போட்டுட்டு அப்படியே உடனே நிச்சய புத்தியில இறங்கிட்டாரு. ரெண்டாவது மம்மா வந்தாங்க 2 நாள், நான் வந்து பாத்துக்கிறேன், நான் யஜ்யத்தை பாத்துக்கிறேன்ட்டு யாராவது அப்படி சொல்லுவாங்களா? 12 வயசு பொண்ணு, என்ன எதிர்காலம் எதையுமே யோசிக்கல. அம்மா சித்தி வந்தாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. 2 பேருமே விதவைகள். மம்மா வந்து சின்ன பொண்ணு. ஆனா அவங்க அம்மாவும் சித்தியும் சந்தோஷமா அங்க போயிட்டு வரும்போது சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே கணவனை இழந்து அழுதவங்க திடீர்னு பார்த்தா சந்தோஷமா இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, எனக்கு வந்து பாபா கிளாஸ் எடுத்தாரு, ஆத்மா அழிவதில்லைன்னு சொல்லிட்டாரு, அதனால எனக்கு ஞானம் புரிஞ்சிச்சுன்னு சிரிக்கிறாங்க. அப்ப உடனே மம்மா வந்தாங்க, கிளாஸ் கேட்டாங்க. உடனே நிச்சய புத்தியோடு சரண்டர் ஆயிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் எக்கேத்தன்ட்டு. எந்த ஒரு சின்ன பொண்ணு ஒத்துக்கும் சொல்லுங்க? நம்மளே யோசிப்போம் இப்ப. ஆனா மம்மாவும் பாபாவும் அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருந்தால்தான் ஃபர்ஸ்ட் செகண்ட். அதனாலதான் கோடியிலும் சிலர், அந்த சிலரிலும் சிலர்ன்ட்டு புகழ் பாடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது மாதிரிதான் இப்ப நிச்சய புத்தியோட அப்படியே வரிசை கிரமமா இருக்கணும் நம்மளாம். அதனாலதான் பாபா சொல்றாரு, வரிசை கிரமமான முயற்சிப்படிதான் இப்ப புருஷார்த்தம் நடைபெறுதுன்னு சொல்லி சொல்றாரு. எந்த அளவுக்கு நம்ம நிச்சய புத்தியோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பதவி இருக்குது. பாபா சொல்றாரு, நான் எப்படி இருக்கின்றேன், என்னவாக இருக்கின்றேன், குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றேன் என்பதை குழந்தைகளாகிய நீங்க தான் தெரிந்துள்ளீர்கள், வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு தான் தெரியுது கடவுள் வந்து புள்ளியா இருக்கிறாரு. அவர் ஆத்துமா நம்மள மாதிரியே புள்ளியா ஸ்டாரா இருக்கிறாரு. மனக்கண்ணாலதான் அவரை பார்க்க முடியும். நம்மளை எப்படி பார்க்க முடியாதோ அதே மாதிரி கடவுளையும் பார்க்க முடியாது. நம்ம உயிர் உடலை விட்டு நம்ம போயிட்டோம்னா அந்த உடல் அழிஞ்சு போயிடும், நம்ம அழிவற்றவர்கள். அது மாதிரிதான் கடவுள் வந்து பிறப்பிறப்புல வர்றதில்ல, உடல்ல வர்றதில்ல, ஆனா அவரு உயிர் தான். அவரும் வந்து பரம ஆத்மா. அவரு புள்ளியா இருக்கிறாரு. அவர் என்னவா இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். எப்படி இருக்கிறாரு? பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறாரு. குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தராரு? ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுக்கறாரு. 3வது கண்ணை திறக்கிறாரு. இது எல்லாமே நம்ம தான் புரிஞ்சிருக்கிறோம், வேற யாருமே புரிஞ்சு கொள்ள முடியாது சொல்லி சொல்றாரு. நம்ம எந்த சாக்கார மனிதனிடமும்
படிக்கவில்லை. நம்ம இன்னும் எந்த மனுஷன்ட்டயும் படிக்கல. இதுவரைக்கும் நம்ம சத்சங்கலாம் போனோமே, மனிதர்கள்ட்ட தான் நெறைய கேட்டுட்டு வந்தோம். ஆனா அது எதுவுமே உண்மை இல்ல. இப்பதான் கடவுள் சத்தியமானவர் சிவன் வந்து நமக்கு சொல்லி தராரு. இங்க படிப்பிக்கிறவர் நிராகாரமானவர் படிப்பிக்கின்றார். நிராகாரமானவர் மேலே தான் இருக்கின்றார். அவர் எப்படி படிப்பிப்பார் என்று மனிதர்கள் கண்டிப்பாக குழம்புவார்கள். இப்ப முஸ்லிம் தர்மம் இவங்கெல்லாம் போய் நம்ம சொன்னோம்னா, கடவுள் தாங்க எங்களுக்கு நிராகாரமானவர் தான், அவர் தான் சொல்லி கொடுக்குறாருன்னா அவங்க குழம்புவாங்க. ஏன்னா கடவுள் மேலே இருக்கிறார் அல்லாஹ். அல்லாஹ் நிராகாரமானவர், அவர் எப்படி உங்களுக்கு படிப்பிக்கிறாருன்னு கேட்பாங்க. நிராகார ஆத்மாக்களாகிய நீங்களும் மேலே இருக்கின்றீர்கள், பிறகு இந்த சிம்மாசனத்துக்கு வருகிறீர்கள். நம்மளும் மேலே தான் இருந்தோம். நம்ம தான் இங்க வந்து உடல் எடுத்து இந்த புருவமத்தி சிம்மாசனத்துக்கு வந்தோம். இந்த புருவமத்தி சிம்மாசனமும் அழியக்கூடியதாகும், ஆனால் ஆத்மா அழிவற்றது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த புருவமத்தி எப்பயுமே நமக்கு நிரந்தரமான சீட்டு கிடையாது. இந்த உடல் வந்து நிரந்தரமா இருக்கிறது இல்ல. நம்ம 5000 வருஷமும் ஒரே உடல்ல நடிக்கிறது இல்ல. நம்ம வேற வேற உடல் எடுத்து 100 வருஷத்துக்கு ஒரு தடவை உடலை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். அங்க சத்தியுகத்துல 150 வருஷத்துக்கு ஒரு தடவை உடலை மாத்துறோம். இங்க அதுக்கப்புறம் அப்படியே 125, அப்புறம் ஆயுள் குறைய குறைய உடலை மாத்திக்கிட்டே இருக்கிறோம். 84 உடல் எடுக்கிறோம். அப்ப இந்த பூர்வ மத்திய சிம்மாசனம் அழியக்கூடியதா இருக்குது, ஆத்மா வந்து அழிவற்றதா இருக்கு சொல்லி பாபா சொல்றாரு. சரீரம் இறக்கிறது, சரீரம் தான் அழிஞ்சு போகுது, ஆனா இது உயிருள்ள சிம்மாசனமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அமிர்தசரஸில் கூட அழிவற்ற சிம்மாசனம் இருக்கிறது அல்லவா. அமிர்தசரஸ்ல ஒரு சிம்மாசனம் வச்சிருக்கிறாங்களாம். அது கட்டையால் செய்யப்பட்டது, ஆனால் ஆத்மா அழிவற்றது. இதை ஒருபோதும் காலனே அழிக்க முடியாது. பாருங்க, வந்து மரணம் தூக்கிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. ஆத்மா என்னைக்குமே அழியறது இல்லை, அது உடலை தான் விட்டுட்டு போகுது, உடல் தான் அழியுது. மரணம் வந்துருச்சுன்னா அந்த உடலுக்கு தான் மரணம் வந்துருச்சு, ஆத்மாக்கு கிடையாது. ஆத்மா உடலை விட்டு சந்தோஷமா போகுது. அப்பாடா, இதுல பட்டமே நம்ம கஷ்டம், எவ்வளோ நோய், எவ்வளோ உறவினர்கள்ட்ட துக்கம், அப்பாடான்ட்டு தான் போகுது எல்லாம். நம்ம தான் அவங்கள நினைச்சு அழுகுறோம், ஆனா அவங்கள சந்தோஷமா உடலை விட்டு போயிருப்பாங்க. இது ஒருபோதும் அந்த ஆத்மாவை அழிக்க முடியாதுன்றது, காலன் அழிக்க முடியாதுன்ட்டு பாவம் அவங்களுக்கு தெரியாது சொல்லி சொல்றார். அழிவற்ற மூர்த்தியான ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது, ஆனா அந்த ஆத்மா அழியாது. அது என்ன பண்ணுது, ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுத்துக்கிட்டே இருக்குது. அதனாலதான் பேய் படத்தெல்லாம் கூட காட்டுவாங்கல்ல, நான் வரவேன், திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அந்த பேய். அந்த உடலை விட்டு போனாலும் உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி போகும்ல, அப்போ மறுபிறவை எடுத்து வராங்க. அதான் பாபா சொல்றாரு, ஆத்மா அழியாது. உடலை வேணா அழிச்சிடலாம், ஆனா ஆத்மா திரும்ப பிறவி எடுத்து அதே சம்ஸ்காரத்தோட தான் வரும். அது பாபா சொல்றாங்க, அதற்கும் கூட ரதம் வேண்டுமல்லவா. இப்ப ஆத்மாவுக்கு கூட ஒரு உடல் வேணும் இல்லையா, அதனாலதான் வந்து உடல் எடுக்குது. நிராகார பாபாவிற்கும் கூட மனித ரதம் வேண்டும். கடவுள் மேல இருந்து ஞானத்தை சொல்ல முடியாது இல்லையா, அவர் மேல இருக்கிறாரு, எப்படி கீழே வந்தாருன்னு கேக்குறாங்களா, அதுக்குதான் எவ்வளவு பதில் சொல்றாரு கடவுள். நமக்கு சொல்றாரு, இந்த மாதிரி சொல்லி புரிய வைங்க. மேலதானே இருக்கிறாரு, உங்களுக்கு எப்படிங்க பாடம் எடுக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க, நமக்கே ரதம் வேணும் இல்லையா, அழிவற்ற ஆத்மாவுக்கு இந்த ரதம் வேணும், அப்பதான் அதால நடிக்க முடியும். அது மாதிரி நிராகார தந்தைக்கு கூட இங்க வந்து நம்ம கிட்ட பேசணும்னா ஒரு மனித ரதம் வேண்டும். ஏனென்றால் பாபா ஞான கடலா இருக்கிறாரு, ஞானேஸ்வரா ஆவார். அவர் ஞான கடலா இருக்கிறாரு, ஞானத்தை மேல இருந்தேவா கொடுப்பாரு. இப்போது ஞானேஸ்வரன் என்ற பெயர் நிறைய பேருக்கு இருக்கிறது. இப்ப குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஞானேஸ்வரன் எல்லாம் பேர் வைக்கிறாங்க. தன்னை ஈஸ்வரன் என்றே புரிந்து கொள்கிறார்கள் அல்லவா. பக்தி சாஸ்திரங்களின் விஷயங்கள் என்று கூறுகிறார்கள். பக்தி வந்து சாஸ்திரத்தோட விஷயம்ட்டு சொல்றாங்க. ஞானேஸ்வரன் என்று பெயர் வைக்கிறார்கள், அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் என்பதாகும். ஞானேஸ்வரன்ட்டு சில குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க, நிறைய பேர் அவங்க கூட வச்சுக்கிறாங்க. அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன்றது தான் அதோட அர்த்தம். அதற்கு ஞான கடலானவர் வேண்டும். உண்மையிலே ஞானத்தை கொடுக்கணும்னா ஞான கடல் வரணும், அவரை தான் இறை தந்தைன்ட்டு சொல்லப்படுகிறது. அந்த ஞான கடல் வேற யாரும் இல்ல, நீங்க சொல்றீங்களே அந்த கிறிஸ்துவர்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க சொல்றீங்களே காட் ஃபாதர்ன்ட்டு, அவர் தான் அந்த ஞான கடல். அவர் தான் ஞானத்தையே கொடுக்குறாரு, மூன்றாவது கண்ணை திறஞ்சு வைக்கிறாரு. மேல இருந்து கொடுக்க மாட்டாரு, கீழே வந்து ஒரு உடல்ல வந்து தான் நமக்கு சொல்வார். அப்பதான் நமக்கு புரியும், வாய் இருந்தாதான் அவர் சொல்ல முடியும். இங்க நிறைய பகவான்களாகி விட்டனர். அவர் வரும்போது இங்க நிறைய பேர் ஏற்கனவே பகவான்களா இருக்கிறாங்க, தானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. பாபா சொல்றாரு, எப்போது மிகுந்த நிந்தனை ஏற்படுகிறதோ, நிறைய ஏழைகளாகி விடுகின்றார்களோ, துக்கமுடையவர்களாக விடுகின்றார்களோ, அப்போதுதான் பாபா வருகின்றார். பாபா சொல்றார், எப்ப நிறைய நிந்தனை, கடவுளே திட்டுறது, கடவுளை தான் எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம்னு சொல்லிடுறது, நம்ம எதையாவது பண்ணிட்டு அவர் மேல பழிய போட்டுறது.
அவர் தான் கிடைச்சாரு நமக்கு. எல்லா பழியும் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு போக, கடைசியில எல்லா பழியும் அவர் மேல போட்டுறது. இந்த ஈஸ்வரன் தான் இப்படி பண்றாருன்ட்டு சர்வ வியாபின்னு சொல்லிடுறது. அப்புறம் எல்லாரும் எப்ப ஏழை ஆயிடுறாங்களோ, துக்கம் உடையவர்களா ஆயிடுறாங்களோ, அப்பதான் பாபா வராரு. பாபாவை ஏழை பங்காளன் என்று சொல்லப்படுகிறது. பாபா சொன்னார்ல, நான் பணக்காரன் பங்காளன்லாம் கிடையாது, நான் ஏழை பங்காளன். அதனால தான் நம்மளை ஏழை ஆக்கிடுது டிராமா. நல்ல வேளை ஏழையா இருந்தோம். அதனால தான் நமக்கு பகவானே தெரிஞ்சுது. கடைசி பிறவில ஏழையா இருந்ததுனால தான் நமக்கு புத்தியில பாபா சொல்ற ஞானம் பதியுது. நம்மளும் பணக்காரா இருந்தோம்னா புத்தியில வெறும் பணம் தான் இருந்திருக்கும். எங்க பகவானை கண்டுபிடிச்சிருப்போம். எப்படி சம்பாதிக்கணுன்றதுலே குறியா இருந்திருப்போம். இப்ப நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியாக அந்த நாளும் வருகிறது. அப்போது ஏழை பங்காளன் பாபா வருகின்றார். குழந்தைகளும் தெரிந்துள்ளார்கள். இப்ப நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம். பாபா தான் வந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்யறாரு. அங்கே அளவற்ற செல்வம் இருக்கிறது. சொர்க்கத்துல இது பல கோடி மடங்கு செல்வம் இருக்கும். பணம் ஒருபோதும் அங்க எண்ணவே மாட்டாங்க, எண்ணப்படுவதே இல்லை. இத்தனை கோடி செலவானது என்று இங்கே கணக்கு வைக்கிறார்கள். இங்கே பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கணக்கு சொல்லணும். எவ்வளோ சம்பாரிச்சோம், இன்கம் டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ கோடின்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஆனா அங்க சொர்க்கத்துல கொட்டி கிடக்கும், யாரும் எண்ணவே மாட்டாங்க. அங்கே இந்த பெயரே இல்லை. அளவற்ற செல்வம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? நம்ம இப்ப ஞானத்தை அள்ளிக்கிட்டு போறோம்ல, அங்க அது எல்லாமே செல்வமா மாறுது. 21 பிறவிக்கு என்ன, அந்த கடைசி பிறவி வரைக்கும் நம்ம பாபா போட்ட பிச்சையில தான் வாழறோம். இந்த ஞான செல்வம் தான் புத்தியில இருந்து, இந்த புத்தி மூலமா நம்ம பிழைச்சிக்கிறோம், அவ்வளவுதான். புத்தி இருக்கிறவன் பிழைச்சிக்குவான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த புத்தியில ஞானம் இருந்தாதான் பிழைச்சிக்க முடியும். தவறான ஞானம் இருந்தா கெட்டு போயிடும். புத்தி கெட்டு போய் நம்ம சம்பாதிக்கிற வழியே தெரியாது. ஏன்னா புத்தி கெட்டு போயிருக்கும். தப்பு தப்பா செஞ்சு மாட்டிக்குவோம். அப்புறம் என்ன ஆகும், இந்த கடைசி பிறவில கூட நம்ம தவறான செயல் பண்ணோம்னா நமக்கு செல்வம் வர வழியே இருக்காது. அதான் பாபா வந்து இப்ப கொடுக்குற ஞானத்தினாலதான் நம்ம 84 பிறவிக்கும் சம்பாதிக்கிறோம். பாபா நம்மை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்து விட்டார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது தெரிந்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா உலகம் ரொம்ப மோசமாயிடுச்சு. இது இனிமேலும் தாக்கு பிடிக்காது, நம்ம வீட்டுக்கு போகணும், பாபா வந்துட்டாருன்ட்டு குழந்தைகளுக்கு தெரிஞ்சிச்சுன்றாரு. குழந்தைகளுக்கு தங்களுடைய வீடு மறந்துட்டுது. ஆனாலும் எங்க இருந்து வந்தோம், நம்ம வீடு எங்க, வீடு பேருன்னு சொல்லுவாங்க, வீடு பேரு அடையணும்ட்டு அந்த வீடு பேரே மறந்துட்டோம். நம்ம பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். பக்தியில நிறைய கோயில் குளம் சுத்தி தேகதாரியா இருக்கிற கடவுள் தேவதைகளை நம்பி நம்பி வழிபட்டு கடைசியில அவங்க நினைவிலேயே உயிரை விட்டாங்க. திரும்ப இங்கே வந்து பிறந்துட்டாங்க. என்னடா அடுத்த பிறவிலையும் திரும்ப கிருஷ்ண பக்தர், திரும்ப கிருஷ்ணரை வேண்டாம், திரும்ப இங்கே தான் பிறக்கிறோம். என்ன நம்மளால முக்தி அடைஞ்சு கிருஷ்ணர்கிட்டயே போக முடியல? பார்த்தா கிருஷ்ணரே இங்கதான் இருக்கிறாரு. அதனாலதான் பாபா சொல்றாரு, இப்ப புரிஞ்சுக்கோங்க. ஞானம் வந்தாதான் நமக்கு வந்து புரியுமே, எப்படி போனோம், வழி தெரியல, எங்க இருந்து வந்தோம், இப்ப திரும்ப எங்க போறோம். இதனை இரவு என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த காரிருள் கலியுகம் வந்து இரவுன்னு சொல்றாரு. பகவானை தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இங்க பக்தியில பகவானை தேடித்தான் இருக்கிறாங்க. ஆனா பகவான் யாருக்குமே கிடைக்கிறதில்ல. இப்போது பகவான் வந்திருக்கிறார், இதை நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்குது. கடவுள் தான் வந்துட்டாருன்ற நம்பிக்கையும் நிச்சய புத்தியும் நமக்கு இருக்குது. அனைவருக்கும் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்பது கிடையாது. ஆனா இங்க வந்து ஞானம் கேட்கறவங்க எல்லாருக்கும் உறுதியா நம்பிக்கையோட கேட்கறாங்கலாம் கிடையாது. ஏதாவது ஒரு நேரம் மாயா என்ன பண்ணிடுது, மறக்க செய்து விடுகிறது. பாபாவே மறந்து போயிடுறது, நம்ம ஞானம் கேட்டதையும் மறந்துடுறது. அப்போதுதான் பாபா சொல்றாரு, ஆச்சரியமாக என்னை பார்த்தார்கள், என்னுடையவர்களாக ஆனார்கள், பிகேவாக ஆனார்கள். மற்றவங்க கூட போய் பிகேவா அவங்களையும் பிகே ஆக்குனாங்க. மற்றவங்க சொன்னாங்க, எல்லாரையும் பிகேவா கூட ஆக்குனாங்க. ஐயோ மாயையே, நீ எவ்வளவு பலசாலியாக இருக்கிறாய், மீண்டும் வெளியே செல்ல வைத்து விட்டாய். ஆனா பாருங்க, அப்ப கூட குழந்தைகளை பாபா திட்டமாட்டுறாரு பாருங்களா, மாயையே திட்டுறாரு. ஐயோ மாயா, நீ என்ன பண்ணிட்ட பாரு, பலசாலியா இருக்கிற, குழந்தைகளை வெளியே கூட்டுன்னு போயிட்டியே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பேர் வெளியே சென்று விட்டார்கள். நிறைய பிகேஸ் வந்த வாக்கிலே வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்களால நீடிச்சு இருக்க முடியல, கையை விட்டு சென்று விட்டார்கள். பிறகு அவர்கள் எங்கே சென்று பிறவி எடுப்பார்களோ. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிறவியை முடிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. நான் பிகே ஆயிட்டு கொஞ்சம் ஞானம் கேட்டுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் திரும்ப அடுத்த பிறவில எங்க பிறவி எடுப்பாங்களோ அங்க மிகவும் தாழ்ந்த நிலையில பிறவி எடுப்பாங்க. பாருங்க, இங்க வந்துட்டு பிகேவா இருந்துட்டு போயிட்டோம்னா அடுத்த பிறவில நம்ம தாழ்ந்த நிலையில தான் பிறவி எடுப்போம்னு சொல்லி சொல்றாரு. பரீட்சையில் அந்த மாதிரி சொல்றாரு, யார் அந்த மாதிரி போறாங்களோ அவங்க தான் தாழ்ந்த நிலையில் பிறவி எடுப்பார்கள். பரீட்சையில் தேர்ச்சி பெறாதவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏன்னா பாபா வச்ச டெஸ்ட் பேப்பர்ல
பாஸ் ஆகலை. அதாவது சொல்லுவாங்க, அந்த சிவன் வந்து ரொம்ப சோதனை செய்வார், பக்தியில சொல்லுவாங்க, ரொம்ப சோதனை செய்வார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது அவர் சோதனை செய்யலை, அந்த மாயாட்ட இருந்து நம்மளை வெளியே கூட்டு போக தான் அவர் வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த மாயா நிறைய டெஸ்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வரும். அந்த மாயையோட டெஸ்ட் பேப்பரில் நம்ம வெல்லணும், நம்ம காமத்தை வெல்லணும், கோபத்தை வெல்லணும், இந்த மாதிரி எல்லா பரீட்சையும் நமக்கு வரும். பற்ற வெல்லணும், ஆசையை வெல்லணும், அகங்காரத்தையும் வெல்லணும். இந்த 5 நம்ம வென்றாதான் அதுக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். அது ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பராக வந்து நீ ஒன்றும் மாறல, நீ ஒன்றும் மாறலன்னு சொல்லிட்டே இருக்கும். அப்போ அந்த நம்ம ஒன்று ஒன்றா வென்று தேக அபிமானத்தை வெல்லும் போது தான் நம்ம பாஸ் ஆகுவோம். சிறியா ஆகும்போது பாஸ் ஆகுவோம். சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டோம்னா, அதான் பாபா சொல்றாரு, தேர்ச்சி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அடுத்த பிறவியில் தாழ்ந்த நிலையில பிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது மனிதன்லேருந்து தேவதையாக ஆவதற்கான பரீட்சையாகும். இது வந்து தேவதை ஆகுதுன்னா சும்மா கிடையாது. இங்கேயே நிறைய டெஸ்ட் பேப்பர் இருக்கு. எப்படி அந்த காலேஜ்லாம் நம்ம படிக்கிறோம்ல, இன்டர்னல் மார்க் எக்ஸ்டர்னல் மார்க்னு, அது மாதிரி இங்கே பாபா இன்டர்னல் டெஸ்ட் பேப்பரு எக்ஸ்டர்னல் டெஸ்ட் பேப்பர்னு நிறைய வைக்கிறாரு. ஃபைனல் டெஸ்ட் பேப்பர்லாம் வைப்பார். அதுலேயும் நம்ம பாஸ் ஆகி நிச்சய புத்தி இருந்தால் தான் நம்ம தேவதை ஆக முடியும். அனைவரும் நாராயண் ஆவீர்கள் என்று சொல்லவில்லை. பாபா சொல்றார், 108 நாராயணர்கள் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் நாராயணர்கள் ஆவீங்கன்ட்டு சொல்லவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம 108 திவ்ய பிரதேசங்கள்ட்டு பக்தியில் பார்த்துருப்போம். 108 லட்சுமி நாராயணர்கள் இருக்கிறாங்க. நம்ம திவ்ய பிரதேசங்கள் தான் 108ன்னு நினச்சிக்கிட்டோம். ஆனால் உண்மையிலே 108 லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அத்தனை கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு இப்போ தான் புரியுது, பாபா சொல்லி தான். அதனால் எல்லாரும் ஆக மாட்டாங்க நாராயணன், 108 பேர். ஏன்னா அது அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் இங்கே இருக்குது. இல்லை, யார் நன்றாக முயற்சி செய்வார்களோ அவர்கள் தான் உயர்ந்த பதவி அடைவார்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. நல்லா யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் பதவி அடைவாங்க. யார் நல்ல முயற்சியாளர்கள் என்று பாபா புரிந்து கொள்கிறார். பாருங்க, இப்ப யார் நல்ல முயற்சியாளர்கள் பாபா சொல்றாரு, யார் மற்றவர்களையும் கூட மனிதர்லேருந்து தேவதையாக மாற்றுவதற்காக முயற்சி செய்விக்கிறார்களோ, அதாவது பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல முயற்சியாளர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தானும் மாறி மற்றவங்களையும் தேவதையா மாற்றி தனக்கு சமமா மாற்றிட்டு எல்லாருக்கும் ஞானத்தை சொல்றாங்களோ அவங்கதான் நல்ல முயற்சியாளர்கள் சொல்லி சொல்றாரு. இதற்கு மாறாக இன்றைக்கு எவ்வளவு மனிதர்கள் தங்களையே பகவான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இங்க நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம், அங்க வெளி உலகத்துல நானே கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, உங்களை அபலைகள் என்று புரிந்து கொள்கிறார்கள். நம்மள என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்க, ஐயோ இவங்களாம் ஒரு லூசுன்னு நினைச்சுக்கிறாங்க. அபலைகள்ன்ட்டு நம்மள நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா கடவுள் வந்துட்டாரு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க, நானே கடவுள்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கதான் கடவுளா, நம்ம வந்து தெரியாம கடவுள் வந்துட்டாருன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறோன்ட்டு நம்ம அபலைகள்ன்ட்டு நினைச்சுக்கிறாங்க. இப்போது அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது, பகவான் வந்திருக்கிறார் என்று நேரடியாக யாருக்காவது பகவான் வந்திருக்காருன்னு சொன்னா ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகையினால் புரிய வைக்கிறதுக்கு யுக்தி வேண்டும். எப்படி பகவான் வந்திருக்கின்றார் என்று யாருக்கும் சொல்லக்கூடாது, பகவான் வந்திருக்கிறான்ட்டு சொல்லக்கூடாது. உங்களுக்கு 2 தந்தையர் இருக்கிறாங்கன்ட்டு முதல்ல புரிய வைக்கணும். ஒருவர் பரலௌகிக எல்லையற்ற தந்தை, மற்றொருவர் லௌகீக எல்லைக்குட்பட்ட தந்தை. இவர்கள் சரியாக தான் சொல்றாங்கன்ட்டு புரிந்து கொள்ளும் அளவுக்கு நல்ல விதத்துல அறிமுகம் கொடுக்க வேண்டும். நீங்க சொல்லும் போதே அந்த ஒரு மாதிரி வார்த்தைகள்ல வாட்டம் இல்லாம நல்லா தைரியமா புரிய வைக்கணும். இந்த உடலுக்கான தந்தை வேறு, நம்ம ஆத்மா உயிருக்கான தந்தை வேறு. 2 தந்தையர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்கள்ட்ட வந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி, இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்குதுன்றத நல்லா தெளிவா புரிய வைங்க. அவங்க வந்து நல்ல விதத்துல புரிஞ்சுக்கணுன்றாரு. எல்லையற்ற தந்தையிடம் வந்து எவ்வாறு ஆஸ்தி கிடைக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. தந்தையிடம்ந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. இப்படி மனிதர்களுக்கு 2 தந்தை இருக்கிறார்கள்ன்ட்டு யாருமே இது வரைக்கும் சொல்ல மாட்டார்கள். இது வரைக்கும் யாராவது நமக்கு சொல்லியிருக்காங்களா, உங்களுக்கு 2 தந்தை இருக்கிறாங்கன்ட்டு? எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. இங்கே தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் இப்போ நிருபத்தி கூறுகின்றீர்கள், எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆசையும், பரலௌகீக எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற அதாவது புதிய உலகத்தின் ஆசையும் கிடைக்கிறது. புதிய உலகமே சொர்க்கமாகும் சொல்லி பாபா சொல்றார். அந்த புதிய உலகத்தை சொர்க்கத்தையே ஆஸ்தியா எடுத்துட்டு வந்திருக்கிறாரு கடவுள். அதுதான் வந்து அவருடைய ஆஸ்தி, அது புதிய உலகம் சொல்லி சொல்றாரு. அதுவும் எப்போது பாபா வராரோ அப்போதுதான் வந்து கொடுக்க முடியும். நீங்க சொர்க்கத்தை துவாபரகத்துல கேட்டாலாம் எடுத்துட்டு வர மாட்டாரு. அவர் கடைசியா எப்ப வராரோ அப்பதான் சொர்க்கத்தை அவர் கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. அந்த தந்தை தான் புதிய உலகத்தை படைக்கக்கூடியவர் ஆவார். மற்றபடி நீங்கள் வெறுமனே பகவான் வந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாருங்க, நீங்க போயிட்டு கடவுளே வந்துட்டாருங்க, அவர் தாங்க கிளாஸ் எடுக்கிறாரு சொன்ன சிரிப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. இன்னும் தான் பரிகாசம் செய்வார்கள், கேட்கவே மாட்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு.
அதனால 2 தந்தையரோட விஷயத்த நல்லா புரிய வைங்க. சொர்க்கத்தோடைய ஆஸ்திய இறை தந்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறாருன்ட்டு சொல்லி புரிய வைங்க. சத்தியுகத்தில் புரிய வைப்பதில்லை. நீங்க வந்து சத்தியுகத்துல போயா எல்லாருக்கும் புரிய வைக்க போறீங்க? எப்போது புரிய வைக்கப்படுகிறது என்றால், பாபா எப்போது வந்து படிப்பினை கொடுக்கிறாரோ அப்போது சுகத்தில் யாருமே சிந்தனை செய்வதில்லை. எப்ப நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னா, பாபா நமக்கு எப்ப கிளாஸ் எடுக்க வராரோ அப்பதான் புரிய வைக்கணும். சுகத்துல யாருமே பாபாவை நினைக்கிறது இல்ல, துக்கத்துல தான் எல்லாரும் சிந்தனை செய்றாங்க. எனவே அந்த பரலோகிக தந்தை தான் துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர்ன்ட்டு சொல்லப்படுகிறது. நமக்கு இருக்கிற துக்கம்லாம் யார் நீக்குவாங்க? இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் நீக்குவாங்களா? எந்த மனிதராலையும் நம்மளுடைய துக்கத்தை போக்க முடியாது. கடவுள் ஒருத்தர் தவிர நம்மளோட துக்கத்தை போக்க முடியாது. துக்கத்திலிருந்து விடுத்து வழிகாட்டியாகி பிறகு நம்முடைய இனிமையான வீட்டுக்கு இப்போ பாபா நம்மளை அழைத்து போகிறார். அதனை தான் இனிமையான அமைதியான வீடுன்ட்டு சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. நாம் அங்கே எப்படி செல்வது என்பதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. ஆனா பரந்தாமத்துக்கு எப்படி போகணும்? பரலோகம்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவர்கள் கூட சொல்லுவாங்க, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவேன்ட்டு மேலதான் கையை காட்டுவாங்க. இயேசு கூட மேலதான் கையை காட்டினாரு. ஆனா அங்க எப்படி போகிறதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. இயேசுவே கூட தெரியாது. இப்போ கடவுளே வந்து சொல்லும் போதுதான் தெரியுது. படைப்பவரையும் தெரியாது, படைப்பினுடைய முதல் இடை கடைசியுமே தெரியாது யாருக்குமே. இந்த உலகத்தை படைச்சவர் யாரு, இந்த உலகம் வந்து எப்படி இயங்குது, அது முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது, எதுவுமே யாருக்கும் தெரியாது. நம்மை பாபா சப்தமில்லா உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நமக்கு இங்க வந்து ஒரே சப்தம் ஒரே சத்தம் பிடிக்கல, எங்கேயா அமைதியா போயிடலான்னு தோணுது, எங்க நிம்மதின்னு தேடிட்டு இருந்தோம். நம்மள பாபா இப்ப அந்த உலகத்துக்கு கூட்டு போக வந்திருக்கிறாரு. அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வார். நம்மளை மட்டும் இல்ல, எல்லாரையும் கூட்டு போவார். ஒருவரையும் விட மாட்டார், ஒருவரையும் விட மாட்டார். புடியலனாலும் கூட்டு தான் போவார். சரீரத்துல இருந்து வாங்க, அவங்கவுங்க நடிப்பு முடிஞ்சவொடனே தான் கூட்டு போவார். அதுக்குள்ளார கூட்டு போக மாட்டாரு. உங்க பாட்டு முடிஞ்சவொடனே நீங்க வந்து பாபா கூட போயிடலாம். அது ஆத்மாக்களின் வீடாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அது சாந்தி தாமம் நம்முடைய வீடு, அது நம்முடைய சொந்த வீடு, ஆத்மாக்களுடைய வீடு. இது சரீரத்தினுடைய வீடாகும். இங்க நம்ம வந்து உலகத்துல நடிக்கிறோம்ல, இந்த உலகம் வந்து சரீரத்தினுடைய வீடு. அது கூட எங்க, நம்ம முழு உலகம் நம்மள்தான். இப்ப நமக்குன்னு ஒரு இடம், அதே வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம். இதே பார்த்தீங்கன்னா சொந்த வீடா இருந்தா கூட அந்த நிலம் மட்டும்தான் நமக்கு. மற்றவங்க நிலம்லாம் எடுத்தா என்ன பண்ணுவாங்க, கையை வெட்டிடுவாங்க. ஆனா சொர்க்கத்துல எல்லாருக்குமே அந்த உலகம் சொந்தம். அந்த மாதிரி சொந்தமா நம்ம இருந்தோம். இந்த முழு உலகமே சொந்த வீடா இருந்துச்சு. இப்பதான் நம்ம எங்கேயும் போக முடியாது. இங்க இருந்து அங்க காலை வச்சா வெட்டிடுவாங்க. எனவே முதலில் பாபா அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இப்ப முதல்ல பாபா யாருன்னு சொல்லுங்க. அவர் நிராகார தந்தை, அவர்தான் பரமபிதா என்று சொல்லப்படுகிறது. பரமபிதா என்ற வார்த்தை கூட சரியானதாகும், மேலும் இனிமையானதும் கூட. நீங்க பகவான் சொல்றதுக்கு பதிலா ஈஸ்வரன் சொல்றதுக்கு மூலம் உங்களுக்கு ஆஸ்தியின் வாசம் வருவதில்லை. பகவானே ஈஸ்வரனேன்னு சொன்னா அவர் யாரோ நம்ம யாரோன்ற மாதிரி ஆயிடுது. ஆஸ்தின்றது நமக்கு என்னமோ அப்பான்னா தான் ஆஸ்தி. பகவானேன்னும் போது எங்கேயோ அவர் எங்கேயோ நான் எங்கேயோன்ற மாதிரி இருக்குது இல்லையா? அப்ப அந்த மாதிரி வார்த்தையை சொல்றது மூலமா கூட ஆஸ்தியோட வாசம் வராது. பரமபிதா என்னுடைய அப்பான்னு சொல்லும் போது தான் இனிமையானதும் சரியான வார்த்தையும் கூட. அப்படி சொல்லி புரிய வைங்கன்றாரு. நீங்கள் பரமபிதாவை நினைவு செய்தீர்கள் எனும் போது ஆஸ்தி கிடைக்கிறது. அப்பாட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. சொர்க்கம் தான் ஆஸ்தி, அப்பாட்ட இருந்து ஆஸ்தி நமக்கு கிடைக்குது. தந்தை அல்லவா சத்தியுகம் சோதாமம் என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. இதை யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்க சுகதாமம் போயிடுவாங்க. ஏத்துக்காதவங்க துவாபரகத்துல இருந்து நடிக்க வருவாங்க. அதனால யார் மேலேயும் எந்த தவறும் இல்லை. அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க. சொர்க்கத்தை சாந்தி தாமம் என்று சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்தை அமைதியான உலகம், ஆத்மாக்களின் உலகம்னு சொல்ல முடியாது. அங்க சரீரம் உள்ளவங்க தேவதைகள் தான் நடிப்பாங்க. ஆத்மாக்கள் எங்கு வசிக்கிறாங்களோ அதுதான் சாந்தி தாமம். அதை தீர்மானமாக உறுதி செய்யுங்கள். இதை வந்து புரிய வைங்க. நிறைய பேரு சாந்தி தாமத்தை சுகதாமம்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்களா கூட அல்லாவுடைய உலகம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பரந்தாமத்தை தான் நினைச்சுக்கிறாங்க. கிறிஸ்துவர்கள்லாம் அதை தான் சொர்க்கம்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்க நல்லா புரிய வைங்க. சாந்தி தாமம் வேற, சொர்க்கம் வேற. சொர்க்கம்ன்றது சாந்தி தாமம் கிடையாது. சாந்தி தாமன்றது ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். சொர்க்கம்ன்றது மனிதர்கள் தான், ஆனா தேவதைகளா இருப்பாங்க, அவங்க வசிக்கிற இடம். இந்து தர்மத்துல நல்லா தெரியும். சொர்க்கம்னா அங்க லட்சுமி நாராயணன் வாழ்ந்தாங்க, அங்க வந்து கிருஷ்ணர்லாம் வாழ்ந்தது சொர்க்கம்ன்ட்டு தெரியும். ஆனா மற்ற தர்மத்தவருக்கு தெரியாது. ஆதாம் ஏவாள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவை படிப்பதனால் உங்களுக்கு எந்த பிராப்தியுமே ஏற்படுவதில்லை.
இப்ப கடவுளே வந்து சொல்றாரு, நீங்க இந்த வேத சாஸ்திரம் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிராப்தியுமே இல்ல. நீங்க அத படிச்சு படிச்சு கீழ இறங்கி தான் வந்தீங்க. பகவானை அடைவதற்காகத்தான் சாஸ்திரங்களே படிக்கிறாங்க. பகவான் சொல்றாரு. ஆனா பக்தி கூட எதுக்கு செய்றாங்க? இப்ப ராமாயணம், மகாபாரதம்லாம் கூட எதுக்கு படிக்கிறாங்க? கடவுள கிருஷ்ணர் வருவாரு, கிருஷ்ணர பார்க்கலாம், கடவுள அடையலான்ட்டு தான் நினைக்கிறாங்க. பகவான் கூறுகின்றார், சாஸ்திரங்கள் படிப்பதன் மூலம் தான் நான் கிடைப்பதில்லை. கடவுளே வந்து சொல்றாரு, நீங்க சாஸ்திரத்தெல்லாம் படிச்சா நான் கிடைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. என்னை இங்கே அழைப்பதே வந்து இந்த தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குங்கள் என்று தான். ஆனா கடவுளை கூப்பிடுறதே பத்தித்த பாவனே வாங்க வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கன்ட்டு தான் கூப்பிடுறாங்க. இந்த விஷயங்களை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. கல்லு புத்தி இல்லை, அதனால புரிஞ்சுக்க மாட்டாங்க. பள்ளியில் குழந்தை படிக்கவில்லை என்றால் நீ கல் புத்தி உடையவன் என்று சொல்கிறார்கள் அல்லவா. ஏதாவது குழந்தை படிக்கலைன்னா இன்னும் உனக்கு என்ன கல்லு புத்தியா, ஏன் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி டீச்சர் திட்டுவாங்க. அது மாதிரி பாபா நம்மளையும் திட்டுறாரு. நம்மளை திட்டல, யார் புரிஞ்சுக்கலையோ அவங்கள திட்டுறாரு. சத்தியுகத்தில் அப்படி சொல்ல மாட்டார்கள். தங்க புத்தியாக மாற்றக்கூடியவர் பரம்பிதா, எல்லையற்ற தந்தையாவார். சத்தியுகத்துல எல்லாருமே தங்க புத்தியோடரா இருக்கிறதுனால அங்க கல்லு புத்தியா நீ அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க ஸ்கூல்ல. இங்க தங்க புத்தியா யார் நம்மளை மாத்துறதுன்னா கடவுள் தான். பரம்பிதா எல்லையற்ற தந்தை வந்து நம்மளை இப்ப மாத்துறாரு. இந்த சமயத்தில் உங்களுடைய புத்தி தங்கமாகும். ஏனென்றால் நீங்கள் பாபாவோட இருக்கிறீங்க. இப்போ பாபாவோட நம்ம இருக்கிறதுனால நம்ம தங்க புத்தியாக இருக்கிறோம். அதனால தான் நமக்கு இந்த ஞானம் நல்லா புரியுது. பிறகு சத்தியுகத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. சத்தியுகத்தில் இதே மாதிரி வைர யுகம், வைர புத்தியாக இருக்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுன்றாரு. 1250 ஆண்டுகளில் 2 கலை குறைஞ்சிரும். சொர்க்கத்துலேருந்து நம்ம திரேதாயுகம் போகும்போது 2 கலை குறைஞ்சிருன்றாரு. பாபாவை போல் வினாடி வினாடியாக 1250 வருடங்களில் கலை குறைஞ்சு கொண்டே போகிறது சொல்லி சொல்றாரு. அப்படியே செகண்ட் பை செகண்ட் நமக்கு அந்த ஆத்மால சக்தி குறைஞ்சு பேட்டரி லோ ஆயிட்டே போகுதுன்றாரு. அதனால கலை குறையுது. எந்த அளவுக்கு நம்ம புத்திசாலி, அதான் சொன்னார்ல, இருக்கிறதுல புத்திசாலி லட்சுமி நாராயணன் தான். அப்பேற்பட்டவங்க அந்த உலகத்தையே ராஜ்யம் பண்ணுவாங்க. அவங்க நில்லுன்னா நிப்பாங்க எல்லாரும். ஏன்னா அவங்க இங்கேயே அஷ்ட சக்திகள் எல்லாம் நிறைஞ்சு 16 கலை நிரம்பி போறாங்க. பாபா கிட்ட படிச்சு பாபாவை நினைச்சு ஃபுல்லா நிரம்பி சம்பன்னமாயி போறதுனால அவங்க சொன்ன எல்லா உலகமே கேட்கும். அந்த மாதிரி புத்திசாலியா மாத்திட்டு போறாரு. ஆனா அப்படி இருந்த லட்சுமி நாராயணன் அப்படியே கொலைகள் குறைஞ்சிட்டே தான் வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் பாபாவை போல் ஞான கடலாக சுக அமைதி கடலாக ஆகும்போதுதான் உங்களுடைய வாழ்க்கை இந்த சமயத்தில் முற்றிலும் ஒரேடியாக முழுமையானதாகிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இது நல்ல பாயிண்ட். இப்ப நம்ம கேட்கறோம்ல, என் வாழ்க்கையை வந்து முழுமையா நான் வாழணும், சம்பூர்ணமா வாழணும்ட்டு நம்ம ஆசைப்படுறோம்ல, அது இப்ப நம்ம வாழ்க்கை எப்ப முழுமையாகும்னா நம்ம பாபாவை மாதிரி ஞான கடலா, அவர்கிட்ட இருக்கிற ஞானம்லாம் நம்ம குடிச்சிட்டு, சிட்டுக்குருவி ஞானத்தை குடிச்சுதுன்னு சொல்லுவாங்க, கடலையே குடிச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம பாபா ஞான கடலையே நம்ம முழுங்கிட்டு நம்ம ஃபுல்லா பாபா மாதிரியே மாறிட்டு, பாபா எப்படி இருக்கிறாரோ அவர் மாதிரியே நம்ம மாறிட்டே வருவோம். சுக கடலா அமைதி கடலா மாறிடுவோம். ஞானம் படிக்க படிக்க நம்மளும் பாபா நினைக்க நினைக்க சுகத்தின் கடலா மாறிடுவோம், அமைதி கடலா மாறிடுவோம். அப்படி மாறும் போதுதான் நம்ம வாழ்க்கையில எந்த தவறுமே நடக்காது. துல்லியமா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும் நம்ம வாழ்க்கை. எல்லாருக்கூடயும் அன்பா பாசமா எல்லாருக்கும் சுகம் கொடுப்போம், அமைதியா இருப்போம். நம்ம வீடே அப்படியே ஒரு எப்படி இருக்கும், சொர்க்கம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க வாழும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் முழுமையானதாகிறது சொல்லி சொல்றாரு. அது எந்த டைம்ல, இந்த சமயத்தில் சொல்லி சொல்றாரு. சொர்க்கத்துல சொல்லல பாபா, இந்த நேரத்துலன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம இப்ப பாபாவை நினைக்கணும், முழுமையா ஞானத்தை படிக்கணும். அப்பதான் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும்ன்றாரு. அனைத்து ஆஸ்தியையும் அடைந்து விடுகிறீர்கள், ஆனா இப்பயே நீங்க எல்லா ஆஸ்தியும் அடைஞ்சிருங்க, பாபாட்ட இருந்து முழுசா அடைஞ்சிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாபா ஆசி கொடுப்பதற்காகத்தான் வருகின்றார். கடவுள் ஆசையை கொடுக்கறதுக்காக தான் வராரு. முதல் நீங்க சாந்தி தாமத்துக்கு போறீங்க, பிறகு சொர்க்கத்துக்கு செல்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. சாந்தி தாமத்தில் அமைதி தான் இருக்கிறது. சாந்தி தாமத்துல வெறும் அமைதி தான் கிடைக்கும். அது நம்ம வீடு. அங்க புள்ளியா ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. பிறகு சுகதாமத்திற்கு நம்ம போறோம். அங்க அசாந்தியின் விஷயம் கொஞ்சம் கூட இல்லை. பாருங்க, இப்ப இங்க ஒரே சத்தம் அசாந்தி, வீட்டுக்கு வீடு துக்கம், ஓலம், மரண ஓலம்லாம் இருக்குல்ல. அங்க சொர்க்கத்துல அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. வீட்டுக்கு வீடு குஷி தான் இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க, அசாந்தியே இருக்காது. பிறகு கீழே இறங்க வேண்டியுள்ளது. ஆனாலும் அப்படியே நம்ம வாழ முடியாது இல்லையா, மேடு இருந்தா பள்ளம், அந்த மாதிரி வாழ்க்கை அப்படியே போகாது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கலை இறங்கிட்டே வருதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் நம்ம திரும்ப தேவதையில இருந்து இது மாதிரி மனுஷன் ஆயிடுறோம்.
பாபா சொல்றாரு, ஒரு புது வீடு வாங்கினா அப்படியே இருக்காதுல்ல, போக போக அப்படியே பழைய வீடு ஆயிடுதுல, அது மாதிரி தான் இந்த உலகமும் மாறுதுன்றாரு. நம்மளுமே ஆத்மாக்களுமே அழுக்காயிட்டு இந்த மாதிரி மாறிடும்னு சொல்லி சொல்றாரு. நிமிடத்திற்கு நிமிடம் உங்களுடைய வீழ்ச்சி நடக்கிறது. மறுபிறவி எடுத்து எடுத்து நம்ம என்ன ஆயிடுறோம், வீழ்ச்சி ஆகிறோம். ஆத்மால பேட்டரி லோ ஆயிட்டே வருதுன்னு சொல்லி சொல்றாரு. சந்திரன் எப்படி முழு நிலவா இருந்து அமாவாசை ஆகுதுல, அந்த மாதிரி ஆத்மாவும் முழு நிலவா இருந்து அமாவாசை ஆயிடுது. அப்ப கடைசியா தான் பாபா வந்து நம்மளை மாத்துறாரு. புதிய உலகத்துல இருந்து பழைய உலகமாகிட்டே போகுது. அப்போதுதான் பாபா சொல்லியிருந்தார், கணக்கெடுங்கள். அப்ப பாபா சொல்றாரு, கணக்கெடுங்க, இந்த 5000 வருஷ நாடகத்துல எவ்வளவு மாசம் இருக்கு, எவ்வளவு மணிகள் இருக்குன்னு கணக்கெடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சத்தியுகத்துல 21 மணி நேரம்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க 24 மணி நேரம் இருக்குல்ல, ஆனா சத்தியோகத்துல 21 மணி நேரமா மாறிடும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம கரெக்டா அதை கணக்கெடுக்கணும், எவ்வளவு மணிகள் எவ்வளவு மாதம் சொல்லி பாபா கேட்கிறாரு. அப்போதுதான் மனுஷங்க அதிசயப்படுவார்கள். அப்பதான் மனுஷங்க அதிசயப்படுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கணக்கு முழுமையாக சொல்லியிருக்கிறேன். பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு, துல்லியமான கணக்கு எழுதணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் கொஞ்சம் கூட வித்தியாசப்பட முடியாது. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம நீங்க கணக்கு எழுதணும். நிமிட நிமிடமாக இப்ப டிக் டிக்ன்ட்டு போயிட்டே இருக்குது. முழு ரீலுமே திரும்ப ஓடுகிறது. போன கல்பம் எப்படி அந்த சினிமா ஓடிச்சோ 5000 வருஷம், அதே மாதிரி சினிமா இப்பயும் ஓடிட்டு இருக்குதுன்றாரு. நீங்களாம் நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்க பார்ட்டை நீங்க டிக்கு டிக்குன்ட்டு நடிச்சிட்டு இருக்கிறீங்கன்றாரு. சுற்றி சுற்றி பிறகு ரோல் ஆகி விடுகிறது. அப்படியே அந்த சினிமா ரோல் ஓடிட்டேன்ட்டு அப்புறம் திரும்ப ரோல் பண்ணிவிடுவாங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடும், அந்த மாதிரி ரோல் ஆகி விடுகிறது. பிறகு அதுவே தான் திரும்பவும் நடக்கும். திரும்ப இந்த நாடகம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய இதுலலாம் கூட முடிஞ்சு போச்சுன்னு கவலைப்படாதீங்க, திரும்ப ஆரம்பம் வரும், ஒரு நல்லதோ ஒரு ஆரம்பம் இருக்கும்னு சொல்லி நமக்கு இந்த பழமொழிகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அவ்வளோதானா அப்படின்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா திரும்ப நம்ம சொர்க்கத்துல போய் பிறக்க போறோம். அங்க திரும்ப நம்ம சுகமான ஒரு ஆரம்பம் இந்த சிருஷ்டியில நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஆறுதலான செய்தியை கடவுளே வந்து இப்ப சொல்றாரு. இது பெரிய ரோலு, மிகவும் அதிசயமானதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இது பாருங்க, இந்த சினிமா ரோலு பெரிய ரோலு, 5000 வருஷம் ரோலு, மிக அதிசயமானது, இதையெல்லாம் அளக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகத்தின் நடிப்பு என்ன நடக்கிறதோ அது டிக் டிக்ன்ட்டு போயிட்டே இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. ஒன்று மற்றொன்றை போல இருக்காது. ஒருத்தவங்களோட நடிப்பு இன்னொருத்தவங்க மாதிரி இருக்காது. டிக் டிக்னு நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. ஒரு செகண்டுக்கு ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். நீங்க அப்படியே வேடிக்கை மட்டும் பாருங்கன்றாரு. என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க என்ன மாதிரியே. அப்பதான் சாட்சியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து எந்த பாவமும் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சக்கரம் இப்போது சுற்றி கொண்டே இருக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட நாடகம், அது எல்லைக்குட்பட்ட சினிமா. நீங்க 3 மணி நேரம் பாக்குறீங்க இல்லையா, ஆனா இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். இது அழிவற்ற நாடகம். அந்த நாடகம் அழிஞ்சு போயிடும், ஆனா இந்த நாடகம் அழியவே அழியாது. ஏன்னா இது ஸ்டோர் ஆயிருக்கிறது ஆத்மால. ஆத்மா அழிவற்றது இல்லையா, அதே பரமாத்மாவும் அழிவற்றவர். அதனால இந்த பாட்டு அழியவே அழியாது சொல்றாரு. ஆனா அந்த ரோல்லாம் அழிஞ்சு போயிடும். விநாசம் வந்தா அந்த சினிமாலாம் அழிஞ்சு போயிடும். திரும்ப அடுத்த கல்பத்துல புதுசா உருவாக்குவாங்க. இப்ப நீங்க எல்லாமே இந்த அழிவற்ற நாடகம்ட்டு நீங்க முன்னாடி தெரிஞ்சிருக்கவே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. உருவாக்கப்படுகின்ற நாடகம் எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கிறது. என்ன நடக்கணுமோ அதான் நடக்குது. சாதாரணமாவே சொல்லுவாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, என்ன நடக்கணுமோ அதான் நடந்து முடிஞ்சது, என்ன பண்ண முடியும், என்ன நடந்ததோ அது நடந்துருச்சு. கீதையோட சாரமே அதானே. புதிய விஷயம் ஒன்றுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாங்க. இதெல்லாம் புதுசே கிடையாது, நீங்க போன கல்பமே இதெல்லாம் நடிச்சுட்டு தான் போயிருந்தீங்க, ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அநேக முறை வினாடி வினாடியாக இந்த நாடகம் திரும்ப நடந்து வந்திருக்கிறது. நீங்க பல தடவை இதே பார்ட்டை தான் நடிச்சிருக்கீங்க, இதே டிராமாவை திரும்ப திரும்ப நடந்திருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. வேற யாருமே இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியாது. உலகத்துல எந்த ஒரு மனுஷனும் இந்த மாதிரி விஷயங்களை புரிய வைக்க முடியாது. இது எல்லையற்ற காட்ஃபாதர் தான் வந்து சொல்லி கொடுக்குறாரு. கடவுளே வந்து நமக்கு சொல்லி தராரு. முதல்ல பாபாவினுடைய அறிமுகத்தை தான் கொடுக்கணும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆசி கொடுக்கிறார். அவருக்கு ஒரே ஒரு பெயர் தான். நீங்க மட்டும் கடவுள் காட்ஃபாதர் அல்லான்னா சொல்றீங்களே, அவரோட ஒரே ஒரு பெயர் என்னன்னா சிவன் தான் சொல்லி சொல்றாரு. சிவன் என்பதாகும். அவருக்கு பிடிச்ச பெயரே சிவன் தான். பாபா சொல்றாரு, எப்போது தர்ம நிந்தனை அதிகமாக ஏற்படுகிறதோ அப்போதுதான் நான் வருகின்றேன். தர்மத்திற்கு நிந்தனை எப்ப ஏற்படுதோ, அதர்மம் தலை தூக்குதோ அப்பதான் நான் வரேன்னு சொல்லி சொல்றாரு. இதை தான் கருமையான கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. இது பாருங்க, கருப்பான அயன் ஏஜ், இரும்பு யுகம் இது. இங்க எல்லாமே தவறுதான் நடக்கும். இங்க நிறைய துக்கம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. கருமையான கலியுகத்தில் எவ்வாறு தூய்மையாக இருக்க முடியும் என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் வந்துட்டீங்க, நீங்க வந்துட்டீங்க தான்,
ஆனா இங்க வந்து தூய்மையா இருக்க சொல்றீங்களே, இந்த உலகத்துல போய் நாங்க எப்படி தூய்மையா இருக்கிறதுன்ட்டு நெறைய பேர் கேட்கறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் அவர்களுக்கு தூய்மையாக்குபவர் யாருன்னே தெரியவில்லை சொல்லி பாபா சொல்றார். பாருங்க, இதே கலியுகம் தான். ஆனா இங்கேயும் ஏற்கனவே சன்னியாசிகள் தூய்மையா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க 5 விகாரத்த விடல. முதல் விகாரம் மட்டும் விட்டுருக்குறாங்க. அதுவே சில பேரு தமோ பிரதமா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இங்க பிகேஎஸ் எப்படி தூய்மையாக்குறாங்க? ஏன் இங்க வந்தவனே எல்லாம் தூய்மையாகுறாங்க? அவங்க யார் தூய்மையாக்குறதுன்ட்டு தெரியவே இல்ல. அதனால தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. கலியுகத்துல போய் எப்படி தூய்மையாகுறதுன்ட்டுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்க தூய்மையாக்குபவரே இறைவன் தான். அவர் தான் வந்து செய்ய வைக்கிறவர், செய்பவர், செய்விப்பவர் எல்லாமே அவர் தான். அதனால தான் தூய்மையாகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்க நம்ம தூய்மையாகினாதான், தூய்மை சக்தி மூலமா தான் உலகத்தை நம்ம அந்த டிகிரி எந்த டிகிரி சாஞ்சுதோ நேர்கோட்டுல திரும்ப நிறுத்த முடியும். தேவதைகள் வாழ்கிற சொர்க்கத்தை கொண்டு வரணும்னா பூமியை திரும்ப நேர்கோட்டுல நிறுத்தணும். அந்த மாதிரி நிறுத்துறதுக்கு நம்மளுடைய தூய்மை சக்தி தேவைப்படுது. அதனால தான் பாபா நம்மளை தூய்மையாக சொல்றாரு. அப்பதான் சொர்க்கம் அந்த உலகத்துல வரும். பாபா தான் சங்கமயுகத்தில் வந்து தூய்மையான உலகத்தையே இப்ப ஸ்தாபனை செய்கின்றார். கடவுளை தான் வந்து இப்ப தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அதனாலதான் இந்த ஆதி சனாதன தேவதா தர்மத்துடைய ஸ்தாபகரே அவர்தான். அங்கே கணவன் மணி இருவருமே தூய்மையாக இருக்கிறார்கள். கடவுள் ஸ்தாபனை பண்ண உலகத்துல, புது உலகத்துல வீட்டுக்கு வீடு இல்லற தர்மம் தான் இருக்கும். அந்த இல்லறத்துல கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? தூய்மையா இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் தூய்மையா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருவருமே தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். இது நரகம். இங்க 2 பேருமே வீட்டுக்கு வீடு தூய்மையற்றவங்களா தான் இருக்கிறாங்க. இந்த உலகமே தூய்மையற்றதாகும். அது தூய்மையான உலகம் சொர்க்கமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் இதுவோ நரகமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் வரிசைகரமான முயற்சியின் தான் இப்ப புரிஞ்சுக்கிறீங்க. புரிய வைப்பதிலும் கூட கஷ்டம் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களையும் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சொல்லி சொல்றாரு. ஏழைகள் உடனே புரிஞ்சுக்கிறாங்க. ஏழைகளுக்கு வேற எந்த விஷயமே புத்தியில ஓடாது. இன்றைக்கு சாப்பாடு, இன்னைக்கு என்னவோ அதான் பார்ப்பாங்க. நாளைக்கு பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க. கடவுளை தான் தேடிட்டு இருப்பாங்க. அவர் கிடைச்ச உடனே அப்படியே நம்பிடுறாங்க. உடனே புரிஞ்சுக்கிறாங்க. நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறது. போக போக எல்லா எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு கட்டடமும் அவ்வளவு பெரிது வேண்டும். அப்புறம் நிறைய பேர் பிகே ஆன பிறகு மதுபன்ல கட்டடம் கூட நிறைய வேணும், பெருசா வேணும். அவ்வளவு குழந்தைகள் வருவாங்க. ஏனென்றால் இப்போது பாபா எங்கேயும் செல்ல மாட்டார். அப்ப வந்து பிரம்மா பாபா எங்கேயும் போக மாட்டாரு. முன்னால் யாருக்கும் சொல்லாமலே பாபா அவராகவே சென்று விடுவார். முன்னாடிலாம் பிரம்மா பாபா யார்ட்டையும் சொல்லாம எங்க வேணாலும் போயிடுவாரு. ஆனா இப்ப அவரால் போக முடியாது. இங்கேதான் இருக்கிறாரு. இப்போது குழந்தைகள் இங்கே வந்து கொண்டே இருப்பார்கள். பிரம்மா பாபா அங்கதான் இருக்கிறாரு. சிவபாபா அவர் உடல்ல தான் வராரு. அதனால குழந்தைகள் அங்க போய் தான் பாக்குறாங்க எல்லாரையும். குளிரிலும் கூட வர வேண்டியிருக்கும். மதுபனுக்கு குளிரா இருந்தா கூட வர வேண்டியிருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும். அதனால குழந்தைகளுக்கு கட்டணம்லாம் கட்டணும்னு சொல்லி பாபா அப்பா சொல்றாரு. ஆனா இப்ப நிறைய கட்டணம் வந்துருச்சு. இந்தந்த சமயத்தில் வாருங்கள், பிறகு கூட்டமே இருக்காது. அதாவது எல்லாரும் ஒரே நேரத்துல வராதீங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வந்துருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் இப்ப பாபா மீட்லாம் பிரிச்சு ஒரு ஜோன் சொல்லிட்டு தனித்தனியான நேரத்துல வர வைக்கிறாங்க. அனைவரும் ஒன்றாக ஒரே நேரத்துல வர முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் ஆயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி பிகேஸ் சின்ன சின்ன துளியா உருவாகி பெரிய ஆறா கடலா வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள். போக போக பிகேஸ் அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் ஞானம் போயிடும். இங்கே சிறிய சிறிய கட்டடங்கள் குழந்தைகள் உருவாக்குறார்கள். அங்கே நிறைய மாளிகைகள் கிடைக்கும். இங்க நம்ம காசு கொடுத்து பாபாக்கு நம்ம மதுபனுக்கு காசு அனுப்புறோம்ல, நம்ம வந்து நம்மளுடைய காசு, ஏழைகளுடைய காசு பாபா கட்டடம் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துறாரு. குழந்தைகள் உருவாக்குறாங்க. ஆனா இவங்க கொடுக்குற ஒவ்வொரு காசுக்கும் பாபா அங்க நமக்கு நிறைய மாளிகைகள் கொடுப்பார். நம்ம இங்க உடல் மனம் பொருள்ல நம்ம பாபாக்கு அர்ப்பணம் பண்றோம் இல்லையா, நம்ம பணத்தை கூட பாபா கொடுக்கும்போது அந்த ஒரு செங்கலுக்கு அங்க ஒரு மாளிகையை கொடுத்துட்றான்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏழைகளோட பணம் வீணாக்கப்படுவதில்லை, எல்லாமே பகவானுடைய பேங்க்ல சேவ் ஆகுது. பாபா சொல்றாரு, பணம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். மற்றவங்க எல்லாம் வந்து வேஸ்டா வச்சிருக்கிற பணம்லாம் மண்ணோடு மண்ணா போயிடும்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நிறைய பேர் இப்படி செய்கிறார்கள். நிறைய இப்போ பணக்காரவங்களாம் இப்படி பண்றாங்களா, என்ன பண்றாங்கன்னா குழி தோண்டி பணத்தை அதுக்குள்ள வச்சிடறாங்களாம். பிறகு ஒன்று திருடன் கொண்டு போயிடுறானா, அல்லது குழி உள்ளேயே இருந்து விடுகிறது. அந்த பணம் குழிக்குள்ளாரே இருந்துருதுன்றாரு. பிறகு வயலை உழும்போது வெளிவருகிறது. நிறைய இப்போ வயலை உழும்போதெல்லாம் அந்த தங்க காசுனா வெளிவரத பார்க்குறோம். அது அந்த காலத்துல இருந்தே ராஜாக்கள்லாம் அந்த என்ன பண்றாங்க, குழியை தோண்டி அது உள்ள வச்சு மறைச்சிடுறாங்க.
அது மாதிரி கலியுகத்துல இருந்து நடந்துகிட்டே வருது. பாபா சொல்றாரு, இப்போது விநாசம் நடக்கும், அனைத்தும் புதைந்து விடும். இப்ப விநாசம் வரும்போது எல்லா காசு பணம் எல்லாம் பூமிக்குள்ள போயிடும் சொல்றாரு. பிறகு அங்கே அனைத்தும் புதியதாக கிடைக்கும். ஆனா இந்த பணம் நமக்கு சத்தியுகத்துல வந்துலாம் உதவாது. இங்க இருக்கிற காகிதத்தாலாம் நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? அங்க தங்கம் தான் கிடைக்கும். நாங்க தங்க நாணயங்கள் தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு அங்கே அனைத்துமே புதுசா கிடைக்கும். அப்படி நிறைய ராஜாக்களின் கோட்டை இருக்கிறது. அங்கே நிறைய சாமான்கள் புதைந்திருக்கிறது. பெரிய பெரிய வைரங்கள் கூட வெளிவருகிறது. இப்ப நம்ம துவாபர யுகத்துல இருந்து நிறைய ராஜாக்களோட கோட்டையெல்லாம், திப்பு சுல்தான் இந்த மாதிரி கோட்டையெல்லாம் பார்த்துருக்குறோம்ல, அங்கெல்லாம் போனோம்னா நிறைய சாமான்கள்லாம் புதைந்திருக்கும். பெரிய பெரிய வைரங்கள்லாம் கூட வெளிவருது. அது 1000 லட்சங்கள் வருமானம் ஆகிவிடுகிறது. அதை வச்சு அவங்க 1000 லட்சம் வருமானம் ஏற்படுத்துறாங்க. சொர்க்கத்துல நீங்க உழுது அப்படி ஏதும் வைரங்கள் போன்றவை வெளிவரும் என்பது கிடையாது. பாபா சொல்றாரு, இங்க வயல்ல உழுதவுடனே அந்த வைரம்லாம் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி சொர்க்கத்துல வயல்ல உழுதெல்லாம் உங்களுக்கு பணம் வைரம் தங்கம்லாம் கிடைக்காது. இல்லை, அங்கே ஒவ்வொரு பொருளும் சுரங்கங்கள் போன்றவை புதியதாக நிரம்பிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. புதுசாதான் இருக்கும், அங்க பழசுலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அது புதிய உலகன்றதுனால அங்க சுரங்கம் நிரம்பிடும். அங்க தங்க சுரங்கம், வைர சுரங்கம் நிரம்பும். அதை வெட்டி வெட்டி எடுத்துட்டு வந்துதான் தங்க மாளிகையெல்லாம் அமைப்பாங்க. இங்க இருக்கிற சயின்டிஸ்ட் அங்க கடைசியா ஞானம் கேட்டுட்டு அங்க வந்துருவாங்க. அவங்க தான் வீடு கட்டுவாங்க, மாளிகைகளை கட்டுவாங்க. அவங்க கட்டும்போது இந்த சுரங்கங்கள்ல நிரம்பி இருக்குது இல்லையா, அதுல இருந்து எடுத்துட்டு வந்து கட்டிடுவாங்க. இப்ப பாருங்க, 6 மாசத்துல வீடு கட்டுறாங்களா, அந்த மாதிரி சொர்க்கத்திலயும் அந்த மாதிரி கடன் ரெடி ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. மாளிகையெல்லாம் உடனே ரெடி. இங்க இருக்கிற உலகம் கலியுகம் முடிஞ்சு உடனே சொர்க்கம் வர்றதுக்குலாம் ரொம்ப நாள் பிடிக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லா பொருளுமே அங்க புதியதாக நிரம்பிவிடும். இங்கே கல் பூமியாக இருக்கிறது. இங்க பாருங்க, ஒரே கல்லுதான். இங்க எல்லாமே மண்ணு கல்லு தானே இருக்குது. எனவே இங்க சக்தியே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. விதை போடுகிறார்களே, அதில் சக்தியே இல்லை. இங்க விதையெல்லாம் போடுறாங்கல்ல, ஆனா சக்தியே இல்லை. இங்க சாப்பாடுலாம் கூட பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல உணவாவே இல்லை. அழுக்கான அசுத்தமான பொருட்களை போட்டு விடுகிறார்கள். இப்ப விதை போட்டா கூட அதுல ஏகப்பட்ட இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, கலக்குறாங்க. ஏதோ ஃபெர்டிலைசரு, உரம்லாம் போடுறாங்க. நல்லதா போட்டா பரவாயில்ல, அதுல ஏதோ இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸ்னு எதையோ கலந்து அது நம்ம உடம்புக்கு கூட கெடுதலாவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அங்கேயோ அசுத்தமான பொருட்களின் பெயரே இருப்பதில்லை. அங்க அந்த மாதிரி எந்த ஒரு அசுத்தமான பொருட்களும் இருக்காது. ஒவ்வொன்றும் புதிதாக தான் இருக்கும். சொர்க்கத்தின் காட்சிகளை கூட குழந்தைகள் பார்த்து விட்டு வருகிறார்கள். நம்ம ஆதியில பிரம்ம பாபா பார்க்கும் போதே நிறைய பேர் காட்சிகள் தான் கிடைச்சது. வந்தோடனே அவரை பார்த்தோடனே எல்லாம் காட்சியில மூழ்கிடுவாங்க. உடனே போய் சொர்க்கத்துக்கே போயிடுவாங்க. அங்க கிருஷ்ணரோட காட்சிகள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அங்கே உள்ள அழகே இயற்கையானதாகும். ஆனா சொர்க்கத்துல எல்லாமே இயற்கையா இருக்கும். இயற்கை அழகு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அந்த உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம எல்லாரும் இந்த கலியுகத்துல இருந்து எப்படா போவோம்னுட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த சமயத்தில் தான் பாபாவிற்கு சமமாக முழுமையானவர்களாகி முழு ஆஸ்தியையும் எடுக்க வேண்டும். பாபாவின் அனைத்து படிப்பினைகளையும் தாரணை செய்து அவருக்கு சமமாக ஞான கடலாக அமைதி சுகத்தின் கடலாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், தங்க புத்தியாக மாற்றுவதற்காக படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். நம்ம ஒழுங்கா படிப்பு படிச்சாலே, டெய்லி முரளி ஒழுங்கா படிச்சாலே நம்ம புத்தி தங்க புத்தியா மாறிடும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாபா கூட இருக்க அவரை மாதிரியே நம்ம மாறிட்டு வரோம். இந்த வாழ்க்கையும் நமக்கு முழுமையானதா ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. நிச்சய புத்தியுடையவர்களாகி மனிதன்ல இருந்து தேவதையாக ஆவதற்காக பரீட்சையில தேர்ச்சி பெறணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், நிச்சயிக்கப்பட்ட வெற்றிக்கான போதையில் இருந்து கொண்டு தந்தையின் பல மடங்கு உதவியை பலனாக அடையக்கூடிய மாயாஜித் ஆகுக என்ற வரதானம் கொடுக்கிறாரு. சூப்பரான வரதானம். நான் தான் போன கல்பத்துல வெற்றி அடைஞ்சு போயிருந்தேன், இப்பயும் நான் தான் வெற்றி அடைய போறேன் அப்படின்ற போதையில பிரம்மா பாபா இருந்தாரு. நான் தான் கிருஷ்ணர். அந்த மாதிரி நம்மளும் நிச்சயிக்கப்பட்ட வெற்றிக்கான போதையில இருந்துகிட்டு அப்பதான் நமக்கு அந்த போதை இருந்தாதான் கடவுளை நமக்கு உதவி செய்வார். அப்ப தந்தையினுடைய பல மடங்கி உதவிய உங்களுக்கு பலனா அடையக்கூடிய மாயை வென்றவர் ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. மாயா பார்த்து பயப்படாதீங்க, நீங்க அதை கண்டிப்பா வென்று போவீங்க. போன கல்பம் இப்படிதான் வென்று போனீங்க, இப்பயும் வென்று போங்கன்னு சொல்லி சொல்றாரு.
தந்தையின் பல மடங்கு உதவிக்கு பாத்திரமான குழந்தைகள் மாயாவின் சண்டையில் சவால் விடுவார்கள். யாரு கடவுளோட உதவியை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்களோ, அடி அடியில எனக்கு கடவுள் உதவி செய்யறாருன்ட்டு நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து மாயாவுக்கே சவால் விடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மாயாவோட சண்டையில நீ என்ன என்ன வேணாலும் பண்ணு, என் கூட கடவுளே இருக்கிறாரு சொல்லிட்டு மாயாவுக்கே சவால் விடுவாங்களாம். மாயா, உன்னுடைய வேலை வருவது, என்னுடைய வேலை வெற்றி அடைவதுன்னு சொல்லி சவால் விடுவாங்களாம். நீ வந்துதான் ஏன்னா பரீட்சை வச்சாதானே நாம வந்து பாஸ் ஆகுறோமா ஃபெயில் ஆகுறோமான்னு தெரியும். மாயாவோட வேலை பரீட்சை வைக்கிறது. வரும் தான், வா நீ வா நான் உன்னை பார்த்துடுறேன்னு சொல்லிட்டு மாயாவை வரவேற்பாங்க. மாயா, உன்னுடைய வேலை வருவது, என்னுடைய வேலையோ வெற்றி அடைவதுன்னு சொல்லி நம்ம சவால் விடுவோம்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் மாயாவின் சிங்க ரூபத்தை சிட்டுக்குருவியாக நினைப்பார். யாரெல்லாம் அந்த மாதிரி சிம்ம வாகினியா இருக்கிறாங்களோ, பாபாவை கூடவே வச்சுட்டு இருக்கிறாங்களோ, பாபாவை கூடவே வச்சுட்டு இருக்கணும், மறந்துட்டோம்னா அவ்வளவுதான். பாபா கூடவே வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான் மாயாவின் சிங்க ரூபத்தை பார்த்து சிட்டுக்குருவின்னு நினைச்சுக்குவாங்க. ஏனெனில் மாயாவின் ராஜ்யம் இப்போது முடிவடைய போகிறது. மாயா ராஜ்யம் முடியும் போது மோசமா தான் வரும், எல்லா விகாரமும் பீக்ல போகும், மோசமா வரும். அப்ப வந்து மாயாவோட ராஜ்யம் இப்போ முடிவடைய போகுது. அதனால அந்த அணைய போற விளக்கு பிரகாசமா எரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது பிரகாசமா தான் பண்ணும். எல்லாமே பக்தி கூட அதிகமாகும். மாயாவோட ராஜ்யம், மாயா அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், உலகம் ஃபுல்லா மோசமா இருக்கும். நம்மளை கூட ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஆடக்கூடாது, அசையக்கூடாது. நாம் அநேக முறை வெற்றி அடைந்த ஆத்மாக்கள் தான். நம்முடைய வெற்றி 100% நிச்சயிக்கப்பட்டது என்பதை அறிவர். அவங்களுக்கு தெரியும், நான் இது மாதிரி தான் போன கல்பமும் வெற்றி அடைஞ்சு போயிருந்தேன். 100% என்னுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நான் வெற்றி முத்தி ஆத்மா, அதுல நிலையா இருப்பாங்க, அந்த போதையில இருப்பாங்க. இந்த நிச்சயிக்கப்பட்ட போதை தான் பாபாவுடைய பல மடங்கு உதவியை, அதிகாரத்தை கொடுக்கிறது. பாபாவுடைய உதவிக்கு அந்த உதவியின் அதிகாரம் நமக்கு கிடைக்குது. எனக்கு செய்யாம பாபா யாருக்கு செய்ய போறாரு? நான் அவருடைய செல்ல குழந்தை, என்ன தவிர பாபா யாருக்கு செய்வாரு அப்படின்ற ஒரு அதிகாரமே நமக்கு கிடைக்குது. கூப்பிட்டா உடனே ஓடி வந்துருவாரு. அதான் சொல்றாருல்ல ஒரு முரளியில, பாபான்னு கூப்பிட்டவனே ஜி ஹசூர்னு ஓடி வந்துடுறாராம். எப்ப நம்ம கூப்பிட்டாலும் உடனே ஓடி வந்து பக்கத்துல நிக்கிறாராம். என்ன குழந்தாய், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போதையின் மூலம் எளிதாக மாயாவை வென்றுவிடுவீர்கள். யாரெல்லாம் இந்த போதையில இருக்கிறாங்களோ, நான் தான் போன கல்பத்துல வெற்றி அடைந்திருந்தேன் அப்படின்ட்டு போதையில பிரம்மா பாபா மாதிரி இருக்கிறாங்களோ, அவங்க தான் எளிதாக மாயாவை வென்றுவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: எண்ணத்தின் சக்தியை சேமிப்பு செய்து தனக்காக மற்றும் உலகிற்காக இதனை பயன்படுத்துங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம வந்து இப்போ எண்ணம் வந்து வேஸ்ட் பண்றோம். நிறைய டைம்ல எதையோ யோசிச்சுக்கிட்டு பழசு முடிஞ்சு போனது, நடக்க போறது இதெல்லாம் நினைச்சு என்ன பண்றோம், அந்த மாயாவை வரவேற்கிறோம் புத்தியில. அதனால அந்த மாயாவை வரவேற்காதீங்க, அதை வந்து அழிச்சிருங்க. எண்ணத்தினுடைய சக்தியை வேஸ்ட் பண்ணாம பாபாவை நினைங்க. நல்ல சொமான்களெல்லாம் நினைங்க. பூமி பந்தில் போய் சக்தி கொடுங்க. நான் மாஸ்டர் சர்வ சக்திவா, நான் சிவசக்தி, பாபாவை நினைச்சு சக்தி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி எண்ணங்களுடைய சக்தியை நல்லதே நினைங்க. சுபபாவனை, சுப ஆசை, எல்லாருக்காகவும் நல்லது நினைங்க. அந்த மாதிரி எண்ணங்களை சக்தியை சேமிப்பு பண்ணும்போது உங்களுக்காகவும் சரி, உலகத்துக்காகவும் அந்த எண்ணங்களின் சக்தியை பயன்படுத்துங்க. வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நம்மளை குறித்தே தவறான எண்ணத்தை உருவாக்கும். எனக்கு இப்படி ஆயிடுமோ, அப்படி உடம்புல ஏதாவது ஒண்ணுன்னா, ஐயோ இப்படி ஆயிருமோ, டாக்டர்கிட்ட போனோமோ, அது செலவு வச்சிருமோ, நம்மளே என்ன பண்ணிடுவோம், நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணிட்டு இருப்போம். பாபா சொல்றாரு, உங்களுக்காகவும் சரி, உலகத்திற்காகவும் சரி நல்லதே நினைங்க. எண்ணத்தினுடைய சக்தியை சேமிப்பு செய்யுங்க. சேமிப்பு செஞ்சு நல்ல காரியத்துல உங்களுக்காகவும் உலகத்துக்காகவும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.